வணக்கம் மக்களே. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, மொபைல் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க. இதுக்கு நடுவில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதே பெரிய விஷயங்க. அதே போல தான் ஒர்க் பிளேஸ்லையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வச்சு வேலை பார்க்கறது அதை விட ரொம்ப கஷ்டங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு புலம்புற சத்தம் எனக்கு கேட்குதுங்க. அதான் உங்களுக்கு சுவாரஸ்யமான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக ஃபோக்கஸ்க்கான இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்க முன்ன நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, எங்கள் பதிவுகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்போ பதிவை தொடரலாம். கவனமாக இருக்கிறது கஷ்டம் போல தான் தோணும். ஆனா மகாபாரதத்துல வர ஒரு சின்ன சம்பவத்தை இப்ப சொல்றேன். அது நம்ம வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குங்க. ஒரு நாள் துரோணாச்சாரியார் தனது மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு வில் பயிற்சி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மாணவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு கிளியின் உருவத்தை மரக்கிளியில் வைத்து அதன் கண்களை துல்லியமாக தொடுக்க சொன்னார். முதல் மாணவர் வந்தார். அவர் வில்லையும் அம்பையும் பிடித்தபடி ஆசானிடம் சொன்னார். நான் மரத்தையும் கிளையையும் பறவையும் எல்லாம் பார்க்கிறேன். ஆசான் சொன்னார், இல்லை, நீ இன்னும் தயாராக இல்லை. அடுத்தவர் வந்தார். அவர் சொன்னார், நான் கிளையையும் பறவையையும் பார்க்கிறேன். ஆசான் சொன்னார், இல்லை இல்லை, நீ இன்னும் தயாராகவில்லை. இறுதியாக அர்ஜுனன் வந்தார். அவர் வில்லை நிமிர்த்திய போது ஆசான் கேட்டார், அர்ஜுனா, நீ என்ன பார்க்கிறாய்? அர்ஜுனன் ஒரே வார்த்தை சொன்னான், நான் பறவையின் கண்களை மட்டும் பார்க்கிறேன். அந்த கணத்தில் ஆசான் சிரித்துக் கொண்டு சொன்னார், தொடு அர்ஜுனா. அம்பு நேராக பறவையின் கண்களில் பாய்ந்தது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. கவனம் அப்படிங்கறதே ஒரு டெஸ்ட் தாங்க. எல்லாத்தையும் பார்க்காம நமக்கு முக்கியமான ஒண்ணு எதுவோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. சவுண்டை இக்னோர் பண்றதும் ஒரு ஸ்கில் தாங்க. நம்மளை சுத்தி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம ஃபோக்கஸ் அர்ஜுனனை போல கிளாரிட்டியோட நம்ம டார்கெட்டை நோக்கி மட்டும் தாங்க இருக்கணும். டெய்லி பிராக்டிஸ் பண்ணினாவே போதும், நம்மளும் அர்ஜுனன் போல ஃபோக்கஸ் பண்ணலாம். அர்ஜுனன் ஒரே நாள்ல இப்படி ஆகல. தினசரி பயிற்சியும் மன ஒழுக்கமும் தான் அந்த அளவுக்கு அவனை சிறந்த வீரனை உருவாக்கியது. இன்று உங்களை சுற்றி எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அர்ஜுனனை போல உங்க பறவையின் கண்கள் எதுன்னு முடிவு பண்ணுங்க. கோல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா சக்சஸ் கன்ஃபார்மா உங்களோட வசம் தாங்க. என்ன மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? வேறு பல சுவாரஸ்யமான தகவல்களோடும் கதைகளோடும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.